நான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயேலே, இப்பொழுது செவிகொடு. உன்னை படைத்தவரோ, கருப்பையில் உன்னை உருவாக்கியவரோ, உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எசுருன், அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓட செய்வேன். உன் வழிமறைவினர் மீது என் ஆவியை பொழிவேன். உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகில் உள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான், மற்றொருவன் யாக்கோபின் பெயரை சூட்டிக் கொள்வான். வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ரேல் என்று பெயரிட்டுக் கொள்வான். இஸ்ரேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: தொடக்கமும் நானே, முடிவும் நானே. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. எனக்கு நிகர் யார்? அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும். என்றுமுள்ள மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படி கூறட்டும். இனி நடக்க விருப்பன பற்றியும் நிகழப்போவன பற்றியும் முன்னுரைக்கட்டும். நீங்கள் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா, அறிவிக்கவில்லையா? நீங்களே என் சாட்சிகள். என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ? நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ? முழந்தால் படியிட்டு தான் வணங்கி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி நித்திய ஸ்துதிக்கிறேன். ஜெபமாலை கரங்களில் எடுப்போம். இரக்கத்தின் நேரம். இறைவனின் இரக்கத்தை நாம் அனுபவிக்க, பிறரோடு நாமும் இரக்கமுள்ளவர்களாக செயல்பட தியான மையத்தையும் இன்று நாளில் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற நம்ம ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், இன்று நாளில் நான் எழுப்புகின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் இரக்க ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கரங்களை ஜெபமாலை எடுத்து சொல்லி தருகின்ற ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம்.
இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். நீ சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம்மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவர் கரங்கள் நீட்டி சொல்லுவோம். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடம் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடம் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க ஆவியை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நித்திய பிதாவே, மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் 10 மணியில எல்லா நோயாளிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சமூகங்களில, எங்களுடைய குடும்பங்களில, எங்களுக்கு தெரிந்த நபர்களில, எங்களோட ஜெபத்தை கேட்டவர்களிடையே நோயிற்று இருக்கிற அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, மருத்துவரமாக இருந்து நீ சுகப்படுத்துவதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். குறிப்பாக இந்த நாளில் இங்கு கடந்து வந்திருக்கின்ற அனைவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து இதில் நோயிற்று இருக்கிறவர்களை தொட வேண்டும் என்றோம். நோய் வழியாக உமது விருப்பம் நிறைவேற முழுவதுமாக நாங்கள் எங்களையே சமர்ப்பித்து, எங்கள் நோய்களோடு, உடல் வேதனைகளோடு, வருத்தங்களோடு நாங்கள் எங்களையே சமர்ப்பித்து உமது இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நித்திய பிதாவே, உமது நேச மகனும் நமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். அன்பு ஆண்டவரே, இறை இரக்கத்தின் இரண்டாவது 10 மணியில இன்று நாளிலே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு இந்த வழிபாட்டிற்கு நாங்கள் எதற்காக கடந்து வந்திருக்கிறோமோ, நாங்கள் எந்தெந்த விண்ணப்பங்களை உங்களிடம் வேறெடுத்தோமோ அனைத்து விண்ணப்பங்களையும் இதோ பலிபீடத்திலே நற்கருணை ஆண்டவரையும் பாத நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே எங்களோடு ஜெபோதவி கேட்டவர்கள் விண்ணப்பங்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் யாருக்கு வேண்டி எல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய விண்ணப்பதாரர்கள் அனைவரையும், குறிப்பாக தியான மையத்திற்கு பல நிலைகளில் வந்த எல்லா விண்ணப்பங்களையும் நேரடியாக இங்கு வந்து ஜெபிக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் இவருடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து நிறைவேற்றி அந்த ஆசீர்வதிக்க நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உமது இரக்கத்தை எங்கள் மீது தாராளமாக பொழிந்திட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த 3வது 10 மணியில எல்லா இளைஞர் இளம்பெண்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உலக போக்கின்படி வாழாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நாங்கள் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்பங்களில் உள்ள எல்லா குழந்தைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, பல்வேறு பாவ அடிமை தலைகளிலிருந்து அவர்களை விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். வேலை வாய்ப்பை தந்து ஆசீர்வதியும். திருமண தடைகளை நீக்கி தகுந்த துணையை தந்து திருமணத்தை நிறைவேற்றி தந்து குடும்ப வாழ்வு வாழ தேவையான ஆசீர்வாதத்தை தந்து இறை அழைத்தல்களை குருத்துவ துறை இறை அழைத்தல்களை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக சமர்ப்பிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த எல்லா இளைஞர் இளம்பெண்களையும் தம்பதியரையும் நாங்கள் பாதம் சமர்ப்பித்து
அவரவருக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்தருள உமது இரக்கத்தை மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். பாடி ஜெபிப்போம். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் இந்த 4வது 10 மணியில எல்லா குருக்களையும் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்லா துறவிகளையும் சமர்ப்பிக்கிறோம். குருத்துவ அருட்பொழிவுக்கு எதிராக செயல்படுகிற அனைவரின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறோம். துறவர வார்த்தைப்பாடுகளை மீறி வாழுகின்ற குருக்கள் துறவிகளின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, குடும்ப வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் உறவின் வார்த்தைப்பாடுகளை மீறி தாறுமாறாக வாழுகின்ற மக்களின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்லா பாவிகளையும் அன்பு ஆண்டவரையும் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வையும். பாவத்தை விட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உம் பணி செய்ய
அரச குருத்துவத்திலும் பணி குருத்துவத்திலும் ஆயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் குருக்களாக வாழ எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தூய்மையில் வாழ, நன்மையில் வாழ எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சமர்ப்பித்து உமது இரக்கத்தை நாடி ஜெபிக்கிறோம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகளின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகளின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் இந்த 5வது 10 மணியிலே எம் தியான மையத்திற்காக ஜெபிக்கிறோம். தியான மையத்தின் அருள் தந்தையர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக கன்வென்ஷன் நல்ல விதத்தில் நடந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இனி தொடர்ந்து எல்லா வாரங்களில் நடக்க இருக்கிற எல்லா விதமான தியானங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிந்துரை ஜபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தன்னார்வ தொண்டர்களை, பரிந்துரையாளர்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, ஆசீர்வதியும். தியான மையம் மென்மேலும் வளர்ச்சி அடைய, ஏராளமான மக்கள் இறைவன் ஆசிரியர் நிறைவாக பெற, குறிப்பாக இந்த இடத்தையும் இங்கு உள்ளவர்களையும் உள்ளவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக பயன்படுத்த நாங்கள் சமர்ப்பித்து தியான மையத்தின் வளர்ச்சிக்காக, பொருளாதார ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம ஒப்புக் கொடுத்து இறைவனின் இரக்கம் இந்த இடத்திலும் இங்கு உள்ளவர்கள் மீதும் நிறைவாக பொழியப்பட நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பாடலாக பாடுவோம். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவே, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவே, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
வேதனை நிறைந்தால் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்தால் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்தால் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்தால் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே வேதனை நிறைந்தால் பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உரத்த குரலிலே தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கவோ புரியல. குறைவில்லா மனதிற்கும் இடையே பெட்டகமே, எம்மை எம்மை கருணை கருணை நோக்கி உம்மை உம்மை இரக்கத்தை இரக்கத்தை எம்மை மிகுதியாக்கும். உறுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தூண்டி விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமாகும். ஆமென். அன்புக்குரியவர்களே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மட்டும் பாருங்க. அதாவது முதல்லையே தெரிந்தது ஒன்று, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற போது அந்த இளைஞனை ஆண்டவர் தொட்டார். அவனிடம் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டதாக கடைசி அந்த பையனே வந்தான். எனவே இந்த வேளையில் ஆண்டவர் தாமே அந்த மகனை தொட்டு புதிய காரியங்களை செய்கிறார் என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல் இந்த ஷோல்டர் பெயின் இடது பக்கமாக கையை தூக்க முடியலை அப்படிங்கிற 2 பேருக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்தார். ஆமென். 2 பேர் இருந்தீங்கன்னாக்கா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதே போல வலது பக்கமாக இதுல இருந்தே அந்த இடுப்பு வரைக்கும் எனக்கு கையும் தூக்க முடியாது, அடிக்கடி குத்தி குத்தி வலிக்கும் அப்படிங்கிற நபர்களையும் ஆண்டவர் தொட்டார். ஆனா எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஹalleluya.
ஆமென் ஆமென். நன்றி 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 அப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு கேட்கிறேன் ராஜா. ஆமென். வெளிப்படுத்துவதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. 2 பேருக்கு ஆண்டவர் முழு விடுதலை தருவதாக வாக்கு தருகிறார். ஆமென். 2 பேர் இருக்கிறீங்களா? ஹalleluya. அதாவது வலது பக்கமாக கரங்களை உயர்த்த முடியாம இந்த அப்படியே ஃபுல்லா வலி இருக்கிறவங்களும் ஆண்டவர் தொட்டு குணப்படு. கையை தூக்கி பாருங்க. கையை நல்லா தூக்கி பாருங்க. Praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற 3 பேருக்கு 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையின்படி அடுத்த ஆண்டு இதே நாளில் குழந்தையோட வந்து நீங்க நன்றி சொல்லுவீங்க. விசுவசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. விசுவசித்தால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 3 நபர்களுக்கு ஆண்டவர், நீங்க யாரை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த 3 நபர் யார்? குழந்தை பாக்கியத்திற்காக 1 2 3 பிரைஸ் தி லார்ட். 4 ஆனா 3 பேருக்கு இந்த பதில் எனக்கு வந்தது. எனவே நன்றி சொல்லுங்க. அதாவது நீங்க வாசிக்க வேண்டிய பகுதி 2 அரசராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. அவங்கள வாசிக்க சொல்லுங்க. அடுத்த ஆண்டு இந்த இடத்துல கொண்டு குழந்தையே நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalல 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 ஹalல. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஓ கிருபை உள்ளவரே மக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் குடும்ப தலைவர் குடித்து விட்டு வருவார். அப்படி 7 குடும்பங்களை ஆண்டவர் காட்டுகிறார். ஆமென். 7 குடும்பங்களுக்கு ஆண்டவர் இன்று விடுதலை தருவதாக வாக்கு தருகிறார். ஹalleluya. நீங்க உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த முறை சாட்சி சொல்வேன்னு சொல்லுங்க. ஹalleluya. 7 குடும்பங்களை காட்டுகிறார். ஹalleluya. அந்த குடும்ப தலைவிகளை இங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த டம்ளர்ல தண்ணியை பிளஸ் பண்ணி நீங்க கொடுங்க, கட்டாயம் அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்று சொல்கிறார். எனவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே நன்றி. ஒற்றை தலைவலி என்னால தாங்கவே முடியாது, யாரா இருக்கீங்களா? அப்படியே ஒற்றை தலைனா இந்த பக்கம் பிரைஸ் தி லார்ட். விசுவசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய முள்முடியில இருந்து ரத்தம் உங்களை தொட்டது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இரக்கம் ராஜாதி ராஜனே, கிருபை உள்ளவரே, நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆமென் ஆமென். யூட்ரஸ் ப்ராப்ளம், மாதவிடாய் சமயங்களில் ரொம்ப வயிற்று வலிக்கு இருக்கும், தாங்க முடியாத வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி 2 பேர் அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று போட்டுடலாமா அப்படின்னு கூட நினச்சிருக்கிறீங்க. அப்படி யாராவது இருந்தால் ஆண்டவர் அந்த கர்ப்பப்பையை தொட்டு ஆண்டவர் குணப்படுத்துகிறார். கட்டி கரைந்து போகும்படியாக செய்கிறார். ஹalleluya. praise the lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாராவது உணர்ந்தால் நீங்க நன்றி சொல்லணும். அதாவது கர்ப்ப பாத்திரத்துல கட்டியோட, இன்னொன்னு பீரியட் சமயத்தில் ரொம்ப வயிற்று வலியோட இருக்கிறவர்களை ஆண்டவர் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இரு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. 1 கொரிந்தியர் 6:19 படியாய் ஆண்டவரே, இந்த உடல் ஆவியான தகுந்த ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள எந்த நோய்க்கு அதிகாரம் இல்லை சுவாமி. இந்த உடலால் உமக்கு மகிமை சேர்க்க கிருபை தருகிறீர் ஆண்டவரே. பல்வேறு நோய்களோடு வேதனைகளோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே, திருப்பாடல் 107:20 சொல்கிறதப்பா, வார்த்தை அனுப்பி குணப்படுத்தின்னு சொன்னீங்களே, உடைய உயிருள்ள வார்த்தைகளை, உடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகளை பிள்ளைகளுக்குள்ளாக அனுப்பி செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளாக அனுப்பி செபிக்கிறேன் ஆண்டவரே. மூட்டு வலி என்னால காலு மடக்க முடியல, அடிக்கடி என் காலு வீங்கிக்கிறோம், காலு மடக்கினாலே ஒரு மாதிரி வலி இருக்கும், குத்தி வலிக்கிறோம் அப்படிங்கிற நபர்களை ஆண்டவர் தொடுகிறார். அதுல 2 பேருக்கும் முழுமையா சுகம் கிடைக்கிறது. ஆமென். அந்த 2 பேர் யார்? ஹalleluya. அப்படி 2 பேரும் முழங்காலு மடக்க முடியாது, ஆனா அந்த கால் அப்படியே குத்தி வலிக்கிறாப்பல் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா praise the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி சொல்லுங்க. praise the Lord. hallelujah hallelujah. ஏசாயா 53:4-5 படி, உன் பிணிகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் நோய்களை நான் சுமந்து கொண்டேன், நீ நலமாக தண்டனை என் மீது விழுந்து அவருடைய காயங்களா குணமான்னு சொன்னீங்களா ஆண்டவரே. பல்வேறு நோய்களோடு சுவாமி வெளியில சொல்ல முடியாமல் ஆண்டவரே, மருந்துக்கே நான் செலவழித்து மறுத்து போனேன், என் பணமெல்லாம் செலவாயிட்டுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கின்ற 4 பேரை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். மருந்து கையுமா தான் நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவருடைய காயங்களால் என்னை குணமடைத்து விட்டேன் என்று சொல்கிறார். Praise the Lord. 2 பேதுரு 2:24 படி அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். விசுவசிங்க, விசுவசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை குணப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனே, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கணவன் மனைவி பிரிஞ்சு போறாப்புல இருக்கிறாப்புல ஒரு நிலையில இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய மனங்களை ஒன்று சேர்க்கிறார். ஆமென். இல்ல வாழணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் தாமே உங்களை ஒன்றிணைக்கிறார். அதை வாக்கு தருகிறார். நம்புங்க, நம்பிக்கையோட நன்றி சொல்லுங்க. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. என்னுடைய குடிகார கணவன் இந்த குடியை விட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அடுத்த மாதம், அதுலயும் ஒரு அம்மா ரொம்ப அழுகிறீங்க, உங்க கணவரை குறித்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறீங்க. உன் கண்ணீரை காண்கிற தகப்பன், உன் கண்ணீரை துடைக்கிற தகப்பன் சொல்லுகிறார், உன் கணவனுடைய மனநிலையை நான் மாற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவசித்த ஆண்டவர்ட்ட நன்றி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. மார்பு பக்கமாக வலிக்கும். ஒருவேளை இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா என்னன்னு அடிக்கடி அப்படி வீங்கிக்கிறாப்புல இருக்கும். அந்த நபரை ஆண்டவர் தொடுவதாக வாக்கு தருகிறார். ஆமென். இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. Praise the Lord. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனை, திருமண தடைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவர். திருமண தடைகளோடு வந்திருக்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ராஜ். பிள்ளைகளுடைய அப்பா, ஆண் பிள்ளைகள் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே விலா எலும்பை காட்டி கொடுப்பீராக சுவாமி. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜ், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போனேனே, கடன் பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதே, கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி அழுகிற பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவர். கடன் பாரத்தோட நீங்க வந்திருக்கிற நிறைய நபர்கள் இருக்கிறீங்க, ஆனா வெளியில உங்களால சொல்ல முடியல. ஆனா ஆண்டவர் 4 நம்பரை காட்டுகிறார். 4 பேருக்கு ஆண்டவர் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், 1996 அப்பொழுது ஆவடியில் இப்படி ஒரு கன்வென்ஷன் நாங்கள் நடத்தி கொண்டிருந்த போது நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பொழுது ஒரு சகோதரர் வெளிப்பாடு வந்து கொண்டே இருந்தது. 80 லட்சம் கடன் உள்ள ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார், அவரை ஆண்டவர் தொடுகிறார் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்தது. நான் 80 லட்சம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு சகோதரனுக்கும் அந்நிய பாஷையில் 80 அப்படியே வந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு சகோதரர் நல்ல நெட்டையா வாட்டு சட்டமா எழுமி நின்று குதிச்சார். 80 லட்சம் கடன் உள்ள மனுஷன் நான் தான், அவர் பேரு டோனி, நான் தான். ஆனால் நான் நற்செய்தி கன்வென்ஷன் சொல்லிட்டு மாநாடு என்று சொல்லி அந்த போர்டு பார்த்துட்டு நான் வந்தேன். ஆனால் என் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட இல்லை, பைசா இல்லை. எனவே நான் எப்படியாவது இந்த மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சிட்டு நானும் என் குடும்பமும் சாக வேண்டும் என்று சொல்லி கையில் பக்டோன் பாட்டிலோட தான் வந்திருந்தார். நான் உடனே அதை வாங்கி அப்படியே தூக்கி எரிஞ்சு போட்டு சொன்னேன், ஆண்டவர் இந்த கடனை திருப்பி கொடுக்க வைக்கிறார். Praise the Lord. ஹalleluya. அன்புக்குரியவர்களே, நடந்தது என்னன்னு சொன்னா, அவருக்கு ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தார் கடைசியா, ஆனா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் 6 மாதத்துக்குள்ளாய் அந்த கடனை திருப்பி கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் 3 மாதம் கழிச்சு. அப்போ நான் கன்னியாகுமரியில் இருந்தேன். கன்னியாகுமரியில் இருக்கிற போது நைட் விஜில் அடுத்த நாள் ஏறக்குறைய 5000 பீப்புள் வருவாங்க. அப்போ நான் அதுக்காக தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 மாதம் கழிச்சு ஒரு ஓடி வரார். வந்தாக்க யாருன்னு பார்த்தா டோனி. என்ன டோனி அப்படின்னு சொன்னா, அம்மா எனக்கு 40 லட்சம் வந்திருக்கு என்று சொன்னார். அசந்து போனேன். என்னன்னு சொன்னா, அவர் பணம் நிறைய இருக்கும்போது இவர் போட்ட பாலிசி, அவங்க அப்பா போட்ட பாலிசி எதுவுமே தெரியலை. கரெக்டாக 3ஆவது மாதம் 40 lakhs அவங்களுக்கு வந்தது. அதை எடுத்துக்கிட்டு தான் ஓடி வந்தார். நான் அடுத்த நாள் நைட் விஜில் அவரை சாட்சி சொல்ல சொன்னேன். அன்புக்குரியவர்களே, அவங்க கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தாங்க. பேங்க்கில் கொடுத்த போது பேங்க் திரும்ப லோன் கொடுத்தது. அதன் பிறகு அப்போ யோபு 42:10 அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர்றா டோனி, நம்புங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொன்னால் அற்புதம் நடக்கும் அப்படி சொல்லியிருந்தேன். நடந்தது என்னன்னு சொன்னால்,
கரெக்டாக இவங்க கொடுத்தாரு இல்லையா, பேங்க் உடனே திரும்ப லோன் கொடுத்தது. கொடுத்த உடனே கரெக்டாக 6 மாதத்துக்குள்ளாக 80 lakhs-ஐயும் ஆண்டவர் திருப்பி கொடுக்க வைத்தார். அது மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் கழித்து நான் பூந்தமல்லி போகிறேன். ஃபாதர் பவுல்ராஜ் சொல்கிறாரு, ரேன்சம் வா வந்து ஆவடியில் அந்த கோயிலில் நீ சண்டே மாதத்தில் சர்மன் கொடு அப்படி சொன்னார். என்ன ஃபாதர் அப்படின்னா, கடைசியில் போய் சர்மன் கொடுக்குறக்கா செகண்ட் மாதத்தில் கொடுக்கும்போது இவரும் ஃபஸ்ட் மாதம் வந்துட்டு போனவர் குரல் கேட்டு ஓடி வந்தார். வந்த மனுஷன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்காக வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார். பழைய பென்ஸ் கார் போய் புது பென்ஸ் காரை எனக்கு தந்திருக்கிறார், புதிய வீட்டை தந்திருக்கிறார் என்று சொல்லி வீட்டிற்கு அழைத்து சென்றார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, 80 லட்சம் என்பது என் தேவனுக்கு முன்னால் தூசி தூசி. அவர் திருப்பி கொடுக்க வைத்தார். கடன் பாரத்தோட வந்து நிறைய பேர் இங்கே அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கடன் பாரத்தை, அந்த கடனை திருப்பி கொடுக்க நீங்க வைக்கிறீர், வழியை காட்டுகிறீரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். நன்றி சொன்னால் அற்புதம் நடக்கும். எனவே இதுல இருக்கிற ஒரு 4 பேரை ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவர் அந்த 4 பேருடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த கடனை திருப்பி வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனே, பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். வேலை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கடந்து வந்திருக்கின்ற 5 நபர்களுக்கு வேலை தருவதாக வாக்கு தரா. யார் யாருமா? 5 பேர் வேலையில் வேலைக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. அந்த 5 பேர் யார் யார்? 1 2 3 4 5 தெரியாது, 5 6. ஆனால் 5 பேருக்கு வேலை நிச்சயம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புனா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. நம்புனா கை தட்டுங்க, நம்பாட்டி வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கண்ணு எரிச்சல் எப்போதும் இருக்கும். கண்ணு எரிச்சல் யாரு? யாரா வந்திருக்கீங்களாமா? கண்ணு எரிச்சல் உள்ளவங்க, கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க மோசே வழியாக செபிக்க ஆரம்பிங்க. சரியா? உண்மையாக சொல்கிறேன், நான் அதுக்கு சாட்சி. முன்னால் கண்ணாடி போட்டிருந்தவ, அதனால் கண்ணாடியை கழட்டி 28 வருஷம் ஆகுது. 28 வருஷமாகிறது. அதனால் ஆண்டவர் அதை சாட்சியாக சொல்லுகிறேன். நீங்கள் வந்து இதில் கண் எரிச்சலோடு இருந்தவங்களை ஆண்டவர் கண்களை தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி சொல்லுங்க, செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி. கரங்களை உயர்த்தி துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே தோத்தரிக்கிறேன். வல்லவரே எமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை தாரும். மேலும் ஆண்டவரே மீண்டுமாய் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். வீடு யாரோ கட்டிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் தாமே அந்த வீட்டை கட்டி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லுங்க. ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேல் ஆசீர்வதியும், கூட வருபவர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். மாண்புமிகு கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயரீதரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். தழைய அறியாமல்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய வரைமுறைகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பெயரை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த